உங்கள் குழந்தைங்க ஒரு வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் இனிப்பு கொடுக்குறீங்களே இல்லையோ, இனிப்பு எதுலேருந்து தயாரிக்கிறோமோ கரும்பு சாறு கொடுத்து பழகுங்க. அதுவும் வருஷம் முழுக்க கரும்பு சாறு கிடைக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் அன்னைக்கு நம்ம கடித்து சாப்பிட்ற கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசுக்கு மேலே ஆகி பல்லு முளைச்சிட்டு அப்படின்னா நீங்கள் கரும்பு சாப்பிட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நார்மலாக குழந்தைங்க கடித்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறி பட்டாங்க அப்படின்னா மற்ற எந்த ஃபுட்டுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. கடிக்க தான் பல்லுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா கடித்து சாப்பிட்ற உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா பல் சொத்தங்கிற பிரச்சனையே குழந்தைக்கு வராது. நீங்கள் டென்டிஸ்ட்டுக்கிட்ட கூட்டு போகணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ நீங்களே கரும்பு சாப்பிட்றதுக்கு சோம்பேறி பட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களும் கடித்து சாப்பிட யோசிப்பாங்க. முதல்ல நீங்கள் குழந்தைங்க எது சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பழகணும். இப்போல்லாம் யாருமே கரும்பை கடித்து சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பொங்கல். ஸோ பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்ற கரும்பு கடிக்க யோசிக்காதீங்க. கரும்பு கடிக்கிறதுக்கு உதவாத உங்கள் பல்லை நீங்கள் தாராளமாக பீரோக்குள்ளேயே மாட்டி வைக்கலாம். ஸோ வருஷம் முழுசும் நீங்கள் கரும்பு சாறு குடிக்கலாம். ஆனால் கரும்பு கடித்து சாப்பிட்றது பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான். அது உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசுக்கு மேலேருந்தே சொல்லிக் கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு நாளாச்சு குழந்தைங்க கரும்பு கடிக்க பழகட்டும். பல்லுக்கான வலு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லது சாப்பிட நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லதை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதா ரொம்பவே நல்லது. ஸோ இது போல் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன்.